ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கோல்டுனால என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி. தென் இப்போ வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ டேஸில் சரியாயிடும், நார்மலாகிடும். தென் அதுக்கப்புறம் கமெண்ட் மாஸ்டராக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கிங் எஃப் ரொம்ப கேட்டே இருந்தீங்க, ஸோ அதனாலே ஓகே கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ண மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா நீங்கள் ஜங்குக்கு உங்கள் மடியில் படுக்க வச்சுருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் பாட்டு குழந்தைத்தனமாக பேசிகிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கிங்கோட லுக் எல்லாமே மாறி ஒரு நார்மல் மேன் ஆட்டம் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். மாமா என்னடி இன்னும் என்னென்ன கதை சொல்ல போகிற? அப்புறம் உன்னோட டீச்சர் வேறு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க? ஏண்டி அதெல்லாம் பண்ணால் வலிக்காதுடி, நல்லா தான் இருக்கும். ஐயோ பாவம், யாராச்சும் ஒருத்தவங்களை அது மாதிரிலாம் பண்ணுவாங்களா மாமா? சரி அந்த புக்கெல்லாம் இருக்குல்ல? இருக்கு மாமா. நாளைக்கு உங்கள் அக்காவுக்கு தெரியாமல் எடுத்து வரியா? உங்கள் அக்காவுக்கு தெரியவே கூடாது, தெரியாமல் எடுத்து வரணும். அப்போ தான் நான் சொல்லித்தருவேன். நான் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக உனக்கு புரியும் டே. நான் சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக புரியும். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் மாமா அக்காவுக்கு தெரியக்கூடாது? ஏன்னா உங்கள் அக்கா திட்டுவாள். என்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கிறேன் தெரிஞ்சா. உன்னோட டீச்சர் சொல்கிறது உனக்கு புரியலையா சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸை வேறு திட்டி அதுக்கப்புறம் உன்னால் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் இல்லடி சோயா. கஷ்டம் தானே சோயா. நான் சொல்லித்தரேன், நான் தான் இருக்கேன் மாமா. ஜங்கு மாமா இருக்கேன், விட்டுருவேனா என்ன? சரி மாமா. ஆனால் மாமா அது இவ்வளோ பெருசாக இருக்கே, எப்படி அதை மறைச்சி எடுத்துகிட்டு வர்றது? அதுவும் கரெக்டு தான். நீ வேணா உன் ட்ரெஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துரு. மேலே கோட் மாதிரி போட்டுக்கோ, எப்படி? சரி மாமா. ஆனால் நீயும் குழப்பி சொல்லிக் கொடுக்கக்கூடாது, தெளிவாக சொல்லித்தரணும். தெளிவாக சொல்லித்தரேன், புரியுதா? சரிங்க மாமா. மாமா அக்காவே இன்னும் காணோம், போய் பார்த்துட்டு வரீங்களா? அவள் எப்படி தான் போய் சண்டை போடுவா எல்லாருக்கூடையும். அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? டோன் கேட்கவாடி. உங்கள் அக்காவும் உங்கள் அப்பாவும் நிறைய பேசுவாங்கனால கூட ஒரு ஆள் இருப்பான் அப்படி இப்படின்னு சொன்னால. அவன் எப்படி இருப்பான்? அவன் பையன்தான். எப்படி? பின்னாடி இருந்து பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி நல்லா உங்களை மாதிரி தான். உங்களை பின்னாடி இருந்து பார்த்தா அப்படி இருக்கும், அப்படி தான் இருப்பான் அந்த பையனும். அடிக்கடிக்கு வருவான். அப்புறம் பிளாக் கலரில் துணி வச்சு மூடி இருப்பான். ஹைஸ் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். உங்களை மாதிரி தான் இருப்பான், உங்களை மாதிரியே தான் ஹைட்டு, உங்களை மாதிரி தான் வெயிட்டு மாமா. ஆனால் ஏன் வரான்னு தான் தெரியல. ஆனால் தெரியாமல் வருவான். பின்னாடி எங்களுக்கு ஒரு வழி இருக்கா, அது யாருக்குமே தெரியாது. அந்த வழியில் தான் வருவான் அவன். நீ ஏதாவது பேசுறியா? பார்த்துருக்கிய ஏதாவது? அவங்க வராங்கன்னா அக்கா என்ன தனியாக போக சொல்லிடுவாங்க. அப்புறம் மாமா மாமா என்னடி? எதாவது சொல்லணுமா? மாமா பயமாக இருக்கு மாமா. ஏன் என்னாச்சு? இல்லை அக்காவும் அப்பாவும் பேசிட்டு நான் கேட்டேன். ஏதோ பக்கத்தில் ஒரு கிங் இருக்காராமே, அவர் பேர் கூட ஜங்குக் தானா மாமா? என்னது அவன் பேர் ஜங்குக்கா? வெறும் ஜங்குக் இல்லை, ஜான் ஜங்குக். அது ஜியோன் ஜங்குக். அப்புறம் அவன் தான் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? சரி. அப்புறம் எங்கள் நாட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அவன் நாட்டில் கனெக்ட் பண்ணி எங்களை எல்லாரையும் அடிமையாக வச்சுப்பானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சண்டை போட்ட வந்து எங்கள் நாட்டு ஜனங்களெல்லாம் கொன்றுவானா. அவன் ரொம்ப மோசமான ராஜான்னு சொன்னாங்க. ஏன் மாமா இவ்வளோ மோசமாலாம் இருக்காங்க? எல்லோரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம்ல. அது உனக்கு அதெல்லாம் புரியாது சோயா. அப்படி தான் இருப்பாங்க. நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவியா மாமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி விடு, நீ ஏன் பயப்படுற? இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன வந்து அடிச்சிட்டாங்கன்னா? உன்னெல்லாம் அடிக்க மாட்டாங்கடி, அதுவும் அரண்மனையில் இருக்க பொண்ணெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க. பத்திரமா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பத்திரமா எடுத்துகிட்டு எங்கே போவாங்க மாமா? அவங்க கண்ட்ரிக்கு நான் அங்கே வச்சுப்பாங்க. ஓ சரி.
அவங்களே என்னை நல்லா பார்த்து, அவங்களே எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சு, அவங்களே எனக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து, அவங்களே என்னை நல்லா பார்த்துக்குறாங்க, அப்பா பார்த்துக்குறாங்கன்னா எனக்கு ஓகே தான் மாமா. நான் சண்டை போடாமே போயிடுவேன். ஷோ இல்லடி, நீயும் உங்கள் அக்காவுன்ட்டுன்னு சொல்கிறியே, உண்மையா இது? உண்மையாலே உனக்கும் அவளுக்கும் ஒரே வயசு தான் ஆகுதா என்ன? அவளுக்கு இருக்க மெச்சூர்ட் கூட உனக்கு இல்லையே, அதான் கேட்டேன். நிறைய டைம் அப்பா திட்டுவார். ஆனால் எனக்கு அவளை மாதிரி படிக்கவோ அவளை மாதிரி இதோ வால் வித்தெல்லாம் எனக்கு வராது மாமா. ஆனால் அவள் சூப்பராக பண்ணுவாள். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில நேரம் அவள் எதுக்கு அழுகிறானே தெரியல. நிறைய நேரம் நடுராத்தில் எழுந்து அழுவாளா. நான் ஏன் அழுகிறேன்னு கேட்பேன்னா, அப்போ சொல்லுவா, என் வாழ்க்கைலாம் உனக்கு வரக்கூடாது, வேண்டாம், நீ இப்போ இருக்கல்ல ஹாப்பியாக, அது மாதிரி நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், நீ எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி இருந்தால் நீ கஷ்டப்படுவ, வேண்டாம் அப்படி சொல்லுவாள். அப்போ நான் நினைப்பேன், ஆமாம் அவளை மாதிரி இருந்தால் கஷ்டத்தானே படணும், சண்டைலாம் போடணும். ஒரு டைம் இங்கே குட்டி ரத்தம் வந்துருச்சு மாமா. அப்படியா? நீ இப்படி தான் பேசிட்டே இருப்பியாடி? பேசிட்டே இருப்ப. நீ நல்லா இருக்கா? இல்லை, நீ பாடாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும், பேசிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ வரைக்கும் உங்கள் மடியில் தான் படுத்துட்டு பேசிகிட்டு இருப்பான். கரெக்டாக ஷின்ஷியும் வந்திருப்பா குதிரையில். ஸோ ஷின்ஷி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு டக்குன்னு எழுந்திருப்பான். ஷின்ஷி சும்மா பேசிட்டு, இல்லை நான்லாம் எதுவும் தப்பாக நினைக்கல, அவள் இப்படி தான் விளையாடுத்தனமாக குழந்தையாக பேசிகிட்டு இருப்பா. நீங்கள் அப்படி படுத்துட்டு இருக்கிறதுனால நான் அவங்க எப்படி தப்பாக நினைக்க முடியும் ஜங்குக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஷின்ஷி என்ன ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸ்லாம்? இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும். ஜோயா மாமா 20 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை கூப்பிட்றான், அவங்க நாட்டில் இருக்க சோல்ஜர்ஸை. போயிட்டு அரண்மனை பத்திரமா விட்டு வந்துடுங்க. ஜங்குக் நானே இல்லை ஷின்ஷி, அவங்க பத்திரமா கொண்டு போய் விட்டு வருவாங்க. எங்கள் பசங்க தான், என்னோட முன்னிலையில் இருக்கவங்க தான், எதுவும் பயப்பட வேணாம். இந்த நாட்டுக்காக அவங்க உயிரே கொடுக்க தயாராக இருக்கிறவங்க தான், நீ பயப்பட வேணாம். கண்டிப்பாக ஷின்ஷி. ஜங்குக் என்ன அவளே பார்த்துட்ருக்க? இல்லை ஜோயா, பார்த்து பத்திரமா போ அவங்க கூட, சரியா? சரிக்கா. மாமா பாய் மாமா. மாமா நாளைக்கு நான் போடி அப்படியே ஓடிடு. சரி. என்ன சொல்கிறா? ஒன்றும் இல்லை ஷின்ஷி, நீ வா, அவள் இப்படி தான் பேசிட்டே இருப்பா, வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஷின்ஷியை தனியாக கூப்பிட்டு போயிடுறான் பேசுறதுக்காக. என்னாச்சு இந்த நாட்டோட இளவரசிக்கு? உனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சொல்லு ஷின்ஷி, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல காதலனா நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஜங்குக், நீ நினச்சிருக்கியா லவ் பண்ணுறேன்னு சொன்னியும் இவ எப்படி ஓகே சொன்னான்னு? நினச்சேன்டி. ஆனால் உன்னெல்லாம் யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா ஜங்குக்? தெரியல, பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அழகான முகம், கடைசி வரைக்கும் எனக்காக நிற்பேன்னு தோணுச்சு. அதனால தான் உன் மேலே என்னன்னே தெரியாமல் டக்குன்னு காதல் வந்துச்சு. நான் கூட பயந்தேன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு நீ சொன்னல பிடிச்சிருக்குன்னு தைரியமாக என் மூஞ்சி முன்னாடி, அதுக்கு முன்னாடி எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிது ஜங்குக். ஆனால் சொல்கிறதுக்கு தான் பயம். ஏன்னா நீ இங்கே காவலுக்கு இருக்கிற இந்த நாட்டுக்காக. நான் நினச்சேன் கண்டிப்பாக உன்னை மாதிரி ஒரு ஆள்லாம் ஏதாவது பொண்ணு விட்டு வைக்குமா என்ன? ஏதாவது ஒரு பொண்ணு கூட நீ காதலில் இருப்பேன்னு நினச்சி தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சோன்னையும் நான் எப்படி வேணான்னு சொல்கிறது? இதை சொல்கிறதுக்கு தான் இளவரசி முகம் ரொம்ப வாட்டமாக இருந்ததா என்ன? என்னடி என்னாச்சு சொல்லு. இல்லை ஜங்குக், உன் கூட வாழணும், அரண்மனையில் நீ ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கணும், அப்படியா நிறைய நினச்சேன். பட் அதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் பக்கத்து தேச இளவரசர் ஜியோன் ஜங்குக், அவர் பேர் கூட ஜங்குக், உன் பேரும் ஜங்குக், நிறைய ஜங்குக் இருக்காங்க. ஆனால் அந்த ஜங்குக்னால் எங்கள் வாழ்க்கை முடிய போகுது. ஒன்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 ஜங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஷின்ஷி, என்ன பயப்படுறியா? நீ பயப்பட மாட்டியே, நீ ஒன்றும் பயப்படுற பொண்ணுலாம் கிடையாதுல்ல. என்னாச்சு திடீர்னு? ஜங்குக், நான் பயப்படுற பொண்ணு கிடையாது தான். நான் எதிர்த்து கண்டிப்பாக நிற்பேன், போர் செய்வேன், விட்டுறலாம் மாட்டேன்.
எங்கள் அப்பாவும் நானும் தைரியமாக தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப வீக்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு என்ன ஒரு பயம்னா, அவன்கிட்ட நாடு போயிடுச்சுன்னா எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு விஷயம் மாறும். எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக மாறுச்சுன்னா எல்லாமே தலைக்கெல்லாம் வந்து முடியும். நல்லா படித்தவங்க நல்ல பொசிஷனில் இருக்க மாட்டாங்க, பேக்ரவுண்ட் இருக்கவங்க மட்டும்தான் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அது இல்லாமல் தான் அவங்க அப்பா வச்சுட்டு இருந்தார். ஆனால் வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளாக அவன் இங்கே வந்து போர் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு போயிடுவான். அவன்கிட்ட போய் நான் அப்படிலாம் வாழணும் எனக்கு அவசியம் இல்லை, அதுக்கு பதில் நான் செத்துருவேன், உன்னோட காதலியா. ஷின்சி என்ன பேசுகிற நீ? உன்னை அப்படிலாம் விட மாட்டேன்டி, அதெல்லாம் எதுவும் ஆகாது, உனக்காக பண்ணுவேன் எதுவும். ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஷின்சி வந்து ஜங்குக்கோட கையை பிடிப்பான். என்னடி பயப்படுறியா? தெரியல, ரொம்ப பயமாக இருக்கு. இன்கேஸ் எனக்கு நான் போர்லேயே என் உயிர் போயிடணும், அவன்கிட்டலாம் என்னால் போக முடியாது. எங்கள் அப்பா கிட்டே வந்து சொல்லியிருக்கானா என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் உன்னை மனசில் வச்சுட்டு அவனை எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அதுக்கு நான் செத்துருவேன். ஷின்சி நடி பேச்சு இதெல்லாம், அல்ல அப்போ பார்த்துக்கலாம், அல்ல சீக்கிரம் நடக்காது. புரியுதா? நம்புறேன் ஜங்குக், எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நடக்கணும்னு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும்ல ஒரு நாள். எனக்கு ஜோயாவை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. அவள் எதுவுமே தெரியாது. அப்புறம் அந்த நாட்டில் நிறைய பெண்கள், குழந்தைங்க எல்லோரும் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஷின்சி இங்கே பாருமா, எல்லாமே மாறும். நீ தைரியமாக இருக்க பொண்ணு தானே, என்ன சடனா இவ்வளோ பயப்படுற? அதெல்லாம் எதுவும் ஆகாது, புரியுதில்ல? ஜங்குக் ஆகக்கூடாதுல்ல, உன் வார்த்தை நடக்கணும்ல. கண்டிப்பாக நடக்கும்டி, எல்லாம் எதுவும் ஆகாது, எதுவும் பண்ண மாட்டாங்க. சரியா? அந்த நாட்டில் நம்ம யாராச்சும் ஒற்றையரை வச்சுருக்கோமா ஷின்சி? அவங்க யார்? ஜங்குக் அங்கே யாருன்னு என்னால் சொல்ல முடியாது ஜங்குக், ஏன்னா சொன்னாலும் உனக்கு தெரியாது, பேர் சொன்னால் கூட. ஸோ அதனால தான். ஓ, நான் வேணால் ஒரு நாள் நேரில் காட்டுறேன். ஓ, இது ரொம்ப நல்லா இருக்குது. சரி ஷின்சி, ஓகே. ஜங்குக் நான் போகிறேன் அரண்மனைக்கு. அப்புறம் அப்பா ரொம்ப பயப்படுவார், ஏதாவது ஆகிட போகுது எனக்குன்னு. நானும் வரட்டா கூடவே? தாராளமாக. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோ ஷின்சியும் இப்போ ஒரே குதிரையில் தான் போயிருப்பாங்க, ஜங்குக்கோட குதிரையில் தான். ஸோ ஜங்குக் ஷின்சியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் போயிருப்பான். ஸோ ஷின்சியும் ஜங்குக்கோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறா. ஜங்குக்கோ நேரத்தில், ஷின்சி அரண்மனை வந்துடுச்சு, நீ இன்னும் எவ்வளோ நேரம் கையை பிடிச்சிட்ருக்க போகிற? ஓகே, நான் கிளம்புறேன் ஜங்குக். பார்த்து ஜங்குக், நீ பார்த்துரு கண்டிப்பாக. அப்படி சொல்லிட்டு ஜங்குக் உடனே அவனோட கிங்டம் கிளம்புறான் அந்த டைமே நைட்லேயே. ஸோ கூட இருக்கவங்களாம், வேணா கிங் இப்போவே கிளம்புங்கடா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறான். ஏர்லி மார்னிங்கே அவன் கிங்டம்க்கு வந்திருப்பான். வந்த உடனே தான் மினிஸ்டர் மீட்டிங் உடனே நடக்கணும், புரியுதில்ல? ஓகே கிங், எல்லாருக்கும் சொல்லி விடுறேன், சீக்கிரம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் வரான், மீட்டிங்கில் வந்து உட்காடுறான் அவனோட சேரில், ரொம்ப கெத்தாக உட்காடுறான். ஸோ பார்க்குறவங்க எல்லாமே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே கீழ் மட்டும் அவங்களோட ஹெட்டை இறக்கி போ பண்ணுறாங்க. எல்லாம் எழுந்துருங்க. கிங் என்ன அர்ஜென்ட்டா? நிறைய விஷயம், நிறைய பேர், தகுதியே இல்லாதவங்களாம் இங்கே மினிஸ்டராக உட்காண்ட்ருக்கீங்க, ரைட்? ஸோ இதெல்லாமே மாற்றலான்னு தோணுச்சு, அதான் மாற்றிடலான்னு. ஸோ புதுசாக நிறைய மினிஸ்டர்ஸ் இங்கே வர போகிறாங்க. பழைய மினிஸ்டர்லாம் கிளம்பி பழைய மாதிரி நீங்கள் அடிமையாக தான் இருக்க போகிறீங்க. உங்கள் லெவல்லாம் என்னன்னே தெரியாமல் எங்கள் அப்பா ஒரு எக்ஸாம் வைப்பானா, எஜுகேஷனாக அதில் மூலியமாக நீங்கள் வந்து இங்கே உட்காருவீங்களா? அப்போது அந்த திமிரு, அந்த தென்னாவட்டெல்லாம் இருக்குமே ஒரு பேக்ரவுண்ட், அவங்களாம் எங்கே போகிறது? உங்களுக்கு கீழே இருக்கணுமா? ஸோ அதனால் கிங், அண்ணா இதெல்லாம் தப்பு இல்லை கிங்.
யார் பாது எழுந்துரு. இல்லை இல்லை ஐயோ எழுந்துடு. கிங் யாருங்க? கிங் இவனை என்ன பண்ணுறீங்க? குடும்பத்தோடு கொண்டு போய் ஜெயிலில் போட்டு கிங் வேணாம் கிங், சாரி கிங். இருடா, இன்னும் சொல்லியே முடியல அதுக்குள்ளே ஏன் கத்துற? இரு, இங்கே பாரு. அதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்கிறது தான் சட்டம். அப்புறம் புதுசாக கூப்பிட்டு வந்த நீ, அவங்களாம் வந்துட்டாங்களா? எல்லோரும் அப்படி லிஸ்ட் பண்ணி கொட்டுங்க. ஸோ எல்லாருமே வராங்க. அப்போ அதில் ஜிமினும் இருக்கான். ஸோ ஜிமின் ஜங்குக்கை பார்த்தினோ, டேய் நான் இங்கே கிங்குடா, இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு தானே, என்ன உனக்கு மரியாதை? டேய் ஜங்ஷி, என்னை மறுபடியும் இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ கரெக்டாக தயம் ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஜிம்மின்லாம் எதுக்கு இங்கே வரான்? உனக்கு என்ன லெவல் இருக்குது? என்ன லெவல் இருக்கா? அவனும் ராயல் ஃபேமிலி குடும்பம், அவன்லாம் எப்படி? இது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டு இல்லை, அவன்லாம் ஃபஸ்ட் லெவல்லே தூத்து போனவன். அவனுக்கெல்லாம் இங்கே தகுதியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ரொம்ப கேவலமாக பார்க்குறவன். கொஞ்சம் கூட மனிதமே கிடையாது அவனுக்கு. அவனை போய் இங்கே எடுத்துகிட்டு வந்து தயம் என்ன தயம், நீ எங்கள் அப்பா நாட்டை இருந்துட்டு இருப்ப, கடுப்பு நல்லா இருக்காது. ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் இந்த நிமிஷத்துலேருந்து மினிஸ்டராக இல்லை, இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க தான் இப்போத்துலேருந்து இருக்க மினிஸ்டர்ஸ். ஆல்ரெடி இருக்க மினிஸ்டர்ஸ் அவங்க இருந்துக்க தான் செய்வாங்க. பிகாஸ் அவங்களோட பேக்ரவுண்ட் அது மாதிரி அவங்க இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இந்த பக்கத்து நாட்டில் ஒருத்தன் தூவி சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கான். யார் என்ன எதுன்னு அவ்வளோ தூரம் வாங்க. எப்படி தண்டமார் சோத்துன்ட்டு அப்படியே தங்க காயின்லாம் வாங்கிட்டு அப்படியே இருக்கலான்னு பிளானா? கிங் தேடிட்டு இருக்கோம். கிங் என்னடா பேசுகிற? கிங்கு கூட வாயில விட மாட்டேங்குது. என்னடா பேசுகிறான் இவன்? கிங் அது என்ன இவன் இவ்வளோ பயப்படுறான்? இந்த தூக்கு வேற ஒருத்தனை போடு, நல்லா தைரியமாக இருக்கவனே. ஓகே கிங். தயாம் கிங் நீ என்ன பண்ணுறனா, இந்த உலகத்துறைக்கு நீ என்ன ஏதுன்னு பாரு. எவனோ ஒருத்தன் சொல்கிறான், அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஜெமின் சொல்லு ஜங்குஷி. நான் ஆல்ரெடி சொன்னதாண்டா, பிளான் எல்லாம் முடிச்சிடு, ஷுகா கிட்டே போயிட்டு. ஓகே ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஷுகா எதுக்கு இங்கே வரான்? அவன் 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 அரண்மனைக்குள்ளே வரக்கூடாதுன்னு உங்கள் அப்பாவோட உத்தரவில் அவன் அவ்வளோ கெட்ட விஷயம் பண்ணியிருக்கான் அந்த நாட்டுக்காக பண்ணல, எங்கள் அப்பனுக்காக பண்ணான். எங்கள் அப்பா அவனே ஒதுக்கி வைப்பானா? இங்கே பாரு தயம், நீ நல்லவனா இரு, நான் வேணான்னு சொல்லலை. இவ்வளோ நல்லவனாக இருந்தா இன்னும் கீழே இன்னும் கீழே வச்சுருப்பேன். நல்லா இருக்காது தயம். நீங்கள் பாரு, நான் உன்னை அப்படி பார்த்ததே கிடையாது. நீ எப்பயுமே என் தளபதிடா, எப்பயுமே அப்படியே இருந்துக்கோ, தலையிடாத. ஜிமின் நீ ஷுகாவை பார்த்து பிளான் பண்ணி அது என்னென்னு முடிச்சிரு. கூட ஜாக்ஷன் கை எல்லாம் வச்சு, சரியா? ஓகே ஜங்ஷி இதில் எங்களுக்கு தயங்கோட உதவியோ இல்லை அவங்க ஆட்களோ வேணாம். ஜிமின் என்ன விளையாடுறியா? தயங் நீ இருந்தா இது தப்பு இது ரைட்டு சொல்லிட்டுருப்பாடா, நீ எதுவும் பண்ண மாட்டேன். டேய் அந்த நாட்டோட கிங் இருக்கார்ல, அவர் நம்ம அப்பாவோட ரொம்ப பாரு ரொம்ப எமோஷனல் ஆகாது, நல்லா இருக்காது. சரி தயங்க நீ இரு, உன்னை சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் இங்கே சொல்கிறேன், நீ டென்ஷன் ஆகாது. இப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்காதுடா. ஜிமின் நீ சொன்ன மாதிரி ஷுகா கிட்ட பிளானை போட்டு முடிக்கிற வேலையை மட்டும் பாரு. டேய் ஜங்குக்காம ரொம்ப கொடூரமாக பிளான் போடுவான்டா, நல்லா இருக்காதுடா. சாரி கிங், சாரி மன்னிச்சிருங்க. பரவாயில்ல தயம், இங்கே பொது சபையில் கொஞ்சம் பார்த்து. கண்டிப்பாக கிங், சாரி மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு தேங்க் நீட்லோன்னு போட்டிருப்பான். உடனே ஜங்குக்கும் எழுந்துரு அவ்வளோ வேணாம். என்ன ஹாப்பி நியூஸ் கேட்கவே இல்லையே? மன்னிச்சிருங்க கிங், என்ன ஹாப்பி நியூஸ்? மினிஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்கிற டைம்லேயே சொல்லிடுறேன். என்னன்னா தயங்க்கு நெக்ஸ்ட் வீக்கில் என்கேஜ்மெண்ட். அந்த நாட்டிலே போயிட்டு அந்த கிங்கோட 2வது பொண்ணுக்கா? எப்படி அவளுக்கு போய் இவனை? கிடையாது அதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணையே அந்த நாட்டே அடிமையாக்க போகிறோம். எப்படி அந்த பொண்ணலாம்? அப்போது
இந்த நாட்டோட தளபதிக்கு வெறும் ஒரு அடிமை பெண்ணையா? சி, இளவரசியை கொடுக்கணும். என்னோட அரண்மனையில் இருக்க இளவரசியை நான் கொடுக்குறேன். அதுதான். அப்போது அந்த நாட்டில் இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த புறத்தில் தான் சேவை செய்வாள். ஆனால் அந்த நாட்டில் இருக்க முதல் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது என்னோட கௌரவம். அதை பண்ணி தான் ஆகணும். அங்கே 2வது 3வது எத்தனை இருக்கோ, ராஜோட வம்சத்தில் இருக்கோ இல்லையோ, எதுவாக இருந்தாலுமே அங்கே அதை தூக்கிட்டு வர பச்சைக்கிளி எல்லாமே இங்கே நம்ம அரண்மனைக்குள்ளே இருக்கும். மினிஸ்டர்ஸ் பசங்க, ஹை கிளாஸ் பசங்க, நான், தயங்கு, யார் வேணாலும் போய் அந்த பழத்தை சாப்பிடலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற ஆஃபர். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நீ கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பார்ட்டி இருக்குது. ஏன்னா புது மினிஸ்டர்ஸ்லாம் வந்தனால நாட்டில் நிறைய சட்டத்தை மாற்றிருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கே ஓப்பனாக எல்லாம் சொல்லி முடிங்க. இந்த நாட்டில் இருக்கிற அடிமைத்தனம் மறுபடியும் வரணும். வந்து யார் கீழே இருக்காங்களோ அவங்க கீழே, யார் மேலே இருக்காங்களோ மேலே. புரியுதுல தயம்? ஜங்குக், சரி தயம், உனக்கு இன்னும் 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகு, சரியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே அரண்மனைக்குள்ளே ஜாய் சீக்கிரம் ரெடியாகு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறவரோட விருந்து இருக்கு உனக்கு. இன்னும் 1 வாரத்தில் நிச்சயதார்த்தம்னா நீ 1 வாரம் நீ தான் அவருக்கு விருந்து செஞ்சு போடணும். தெரியும்ல? ரெடியாரு. சரிம்மா. எப்படி ஏதுன்னெலாம் உன்னோட டீச்சர்ஸ் இப்போ வந்து சொல்லி தருவாங்க. அது மாதிரி கேட்டு மரியாதை நடந்துக்கணும். புரியுதுல? புரியுதுமா. ஸோ தயங்கும் அந்த ஈவினிங் விருந்துக்காக போய் ரெடி ஆகிட்டு உட்காண்ட்ருக்கான். ஸோ இப்போ தான் ஜாய் உள்ளே வரா ரூம்குள்ளே. வந்த உடனே ஜாய்க்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஒரு பெரிய தங்கத்தட்டு, அதில் தேங்கோட கால் எடுத்து வச்சு தேங்கோட காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, தென் அவரோட கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வரைக்கும் ஜாய் எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட. இது எவ்வளோ வைக்கணும்னு சொன்னாங்க, மறந்துடுச்சு. ஐயோ, எவ்வளோ வைக்கணும் தெரியலையே. என்ன ஜாய்? இது எவ்வளோ வைக்கணும்னு தெரியல சொன்னாங்க, மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? திட்டுவீங்களா? அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. ஒன்றும் இல்லை, நீ போ உன்னோட ரூமுக்கு. திட்டுவாங்க. நீங்கள் சாப்பிட வரைக்கும் இருக்கணும். உனக்கு என்னை பிடிக்குமா ஜாய்? பிடிக்கும். ஏன் அதை அழுதுகிட்டே சொல்கிற? பிடிக்காதா அப்போது? இல்லை, எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி தந்ததை மறந்துட்டேன், அதனால தான் அழுதேன். இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமா? உங்கள் அண்ணா சொன்னனால பிடிக்குமா, இல்லை நார்மலாகவே பிடிக்குமா ஜாய்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயம். உங்களை யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? எனக்கு உங்கள் மேலே நிறைய பிரியம் இருக்குது. கடைசி வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கணும். நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்லாம். அந்த லெசன்ஸ்லாம் இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கண்டிப்பாக அதில் நல்லா கற்றுக்கிட்டு உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன். அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப பேசக்கூடாதான் உங்களை பார்த்து, அதனால தான் கீழே குனிஞ்சு பேசுகிறேன். ஆனால் எனக்கு உங்களை பார்த்து பேசணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு அன்றைக்கி உங்களை பார்த்து பேசலாமா சொன்னாங்க. எனக்கு போதும். இப்போது ஜங்குக்கு தாட்ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்ணாலும் தெரில, கிளம்பி வந்திருப்பாளா என்னன்னு சொல்லி டக்குன்னு கிளம்பியிருப்பான். கரெக்டாக மிட் நைட் ஆகிருக்கும். ஷின்ஷியும் அவங்க வெயிட் பண்ணியிருப்பா ஜங்குக்காக. பட் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டா. ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. ஸோ நீங்கள் மட்டும் தான் அங்கே இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் கழிச்சு கரெக்டாக திருட்டுதனமாக அப்படியே பின்னாடி நடந்து வந்து ஜங்குக்கோட ஷோல்டர் லைட்டாக அப்படி தட்டுவீங்க. என்னடி பைத்தியம், பின்னாடி இருந்து இப்படி தான் சொல்லிவியா? ரூசாடி நீ? அப்போ மாமா உங்களுக்கு பேய் பயம்லாம் இருக்கா? அச்சிச்சோ, நான் கூட நினச்சேன் இந்த உலகத்துலேயே எனக்கு மட்டும் தான் பேய் பயம் இருக்குன்னு. பார்த்தா உங்களுக்கும் இருக்கு. இல்லை, அதெல்லாம் இல்லை. சொல்லு என்ன சொல்லு? என்ன புக் எடுத்து சொன்னீங்களே, எடுத்துகிட்டு வந்துடுறியாடி? இருங்க
இருங்க அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அவள் ட்ரெஸ்லாம் லைட்டாக அப்படி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து எடுத்துருப்பா. ஜங்குக்கும் இதெல்லாம் காட்ட மாட்டா, உஷாராக இருக்கா, இதெல்லாம் யார் சொல்லித்தரா, பேக்குன்னா எல்லாத்துலேயும் தானே பேக்காக இருக்கணும், இதில் மட்டும் தேடி இருக்கா. மாமா வாடி, நீங்கள் வாங்க, இங்கே நல்லா இருக்குது சாயத்துக்கு இடம். சரி வரேன், என்ன பண்ணுறது, சில பழங்கள் வேணும்னா அதுக்காக என்ன பண்ணுறது, எரிதான். நடி எடுத்துட்டியா? இதோ இந்த புக்கு தான் கொடுத்தாங்க. ஆமாம், கிங் எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு அந்த புக்கு தான். இது இது பிக்சர்லேயே உனக்கு தெளிவாக போட்டிருப்பாங்களேடி, பார்த்து கூட புரியலையா? இல்லை எனக்கு புரியுது, பார்த்ததெல்லாம் புரியுது, புரியலலாம் இல்லை. ஆனால் பாவம் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல ஒருத்தவங்கள. அவங்களுக்கு மாமா அங்கே வலிக்காதா அவங்களுக்கு? வலிக்காது. வலிக்காதுடி கண்டிப்பாக. ஷுவராக சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? மாமா வேணாம் கொடுங்க புக்கை அப்படி சொல்லிட்டு நீங்கள் புக்கை பிடுங்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் எப்படி சொல்லித்தர சொன்னேன், அது புக்கை வாங்கினா பிடுங்குற அதெல்லாம் இல்லை, நான் இனி உன் சொல்லி தான் தரப்போகிறேன். வா வந்து கற்றுக்கோ வா. வேணாம் மாமா, எனக்கு என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் ஒரு மாதிரியானதில்ல, இப்போது ஒரு மாதிரி வயிறுலாம் கிச்சிலக்கா வருது மாமா. வயிறுலாம் கிச்சிலக்காவா? அப்படின்னா அப்படின்னு தெரியாதா? இதோ இப்படி தான். தெரியுது கிச்சிலக்காவானா நீங்களே சிரிப்பீங்களா? சரி வேணாண்டி, அது என் வீக்னஸ். வேணாம் ஜோயா, வேணாடி வேணாம். ஆனால் ஜாலியாக இருக்கும் மாமா. இன்னொருத்தர் ஜோயா. அப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன்னா கை எங்கேயோ போகும். பரவாயில்ல, நீங்களும் பண்ணுங்க. என்ன மாமா சாரி மாமா. சொல்லு கொடு. இல்லை வேண்டாம் மாமா, ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி தப்புன்னு தோணுது மாமா. என்ன தப்புன்னு தோணுது? இல்லை வேணாம் மாமா, இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தவங்க கிட்ட பற்றி தான் பேசணுமா, அவங்கக்கிட்ட மட்டும்தான் அப்படிலாம் இருக்கணுமா. ஏன்னா நான் ராஜவம்ச பொண்ணா எல்லாருக்கூடையும் போகிற மாதிரி இருக்கக்கூடாதான். எனக்கு ஒரு பையன் மட்டும்தானா, அவ்வளோதான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்களாம், அவங்களுக்கெலாம் நிறைய பாய்ஸ் இருப்பாங்களாம். அப்போது நமக்கெல்லாம் ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி நான் கேட்டேன். அது 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 அவங்க தெளிவாகவே சொல்ல மாமா. ஏன் மாமா? அதெல்லாம் அவனுக்கு புரியாது. அதெல்லாம் அந்த கிங்டமில் இருக்க சில விஷயங்கள், ராஜா, மினிஸ்டர்ஸ், மந்திரிங்க, இந்த படைத்தளபதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும் அப்படி இப்படின்னு. அவங்க ஒய்ஃப்கிட்ட இது மாதிரி பண்ணுலாம் கேட்க முடியாது. அதுக்குன்னு சில பெண்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் கேட்க முடியும். அவங்க என்ன பண்ணாலும் செய்வாங்க. ஐயோ பாவம்ல அவங்க. இல்லை பாவம்லாம் கிடையாது. ஏன் மாமா? பாவம்தான், தப்பு இல்லை. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காதா? ஜோயா புக்கு கொடு. மாமா இந்த பிக்சரில் இருக்குல்ல, இது மாதிரி நான் கண்டிப்பாக செய்வேன். என்னது, தங்கத்தட்டில் காலங்கள் வருதா, இதெல்லாம் ஒரு விஷயமாடி. ஆமாம், இது லவ்வு, இது இல்லைன்னா லவ் இல்லை. ஓ சோயா மாமா, இந்த காலில் தான் மாமா காதல் இருக்குது, அப்புறம் வேறு எங்கே இருக்குது காதல்? இல்லை இருக்கு. இல்லை மாமா இருக்குடி. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பு. ஐயா மாமா வேணாம் மாமா பார்க்காத அப்படி சொல்லிட்டு நீங்கள் பிக்சர் அப்படியே கை வச்சு மூடுறீங்க. ஸோ ஜமுக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இப்போது எதுக்கு மறைகிறடி? இல்லை அந்த பொண்ணு மேலே இருக்க ட்ரெஸ்ஸு கலட்டுறா, அதனால தான். அதுவும் அந்த பையனை பெட்டில் படுக்க வச்சுட்டு. தப்பு இல்லை மாமா. இதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த பையனுக்கு அது வேணும்ல, அவன் சந்தோஷமாக இருக்கணும்ல. ஸோ இது பண்ணி தான் ஆகணும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பேஜ் திருப்புறான்.
ஸோ அந்த பொண்ணு எதுவுமே போடாமல் நின்றுட்டுருக்கா. ஸோ அந்த பையன் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி. மாமா மாமா வேண்டாம் மாமா போதும். சோயா ஏன் நடி பண்ணது சொல்லு. இங்கேவா என்ன பண்ணுது எல்லாம் ஒரு மாதிரி தப்பு மாமா, தப்புன்னு தோணுது மாமா. நெக்ஸ்ட் பேஜ் அப்படி சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறான். ஸோ இன்னும் அப்படி ஒரு மாதிரி மோசமாக இருக்குது. அவ்வளோதான், நீங்கள் டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மாமா 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 என்ன என்ன பண்ணுதுடி? இல்லை ஒரு மாதிரி இருக்க மாமா. வேண்டாம் மாமா, கிளாஸ்லாம் முடிச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குது? இங்கே பாரு. தெரியல மாமா, வேணாம் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணை கெட்டியமாக முடிக்கிறீங்க. கையெலாம் லைட்டாக உங்களுக்கு நடுங்குது. ஸோ சங்குக்கு அதை பார்த்து அந்த புக்கை மூடிட்டு சரி ஓகே எதுவும் பண்ணல. இங்கே பாரு சோயா, இங்கே பாருடி. மாமா அரண்மனையில் என்னை கொண்டு போய் விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஒரு மாதிரி சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை அவனோட குதிரையில் உட்கார வச்சு உங்களை பேக்கப் பண்ணுறான். உங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. மாமா ஒன்றும் இல்லை போயிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படி சொல்லிட்டு உங்கள் இடுப்பை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. மாமா ஜங்குக்கு மாமா கை. சோயா கீழே விழுந்துருவேன், புரியுதுல்ல? சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அரண்மனையும் வந்துடுது. ஸோ ஜங்குக்கு இறக்கிட்டு சோயா பார்த்து போவல. மன்னிச்சுக்கோங்க மாமா, இது தெரியல, தப்பு இல்லை அண்ணா. எல்லாம் ஒரு தப்பும் இல்லை, நீ குழந்தடி, உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. இங்கே வா. மாமா போ. சரி மாமா, அக்கா கிட்ட சொல்லலாம்ல? சொல்லக்கூடாது, போ. சரிங்க மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அரண்மனைக்குள்ளே போயிருப்பீங்க. இப்போ ஜங்கு அரண்மனையில் உட்காண்ட்ருக்கான். இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு தேங்காய் உட்காண்ட்ருக்காங்க, ஜிமினா உட்காண்ட்ருக்கான், ஜாக்சனும் உட்காண்ட்ருக்கான். ஜாக்சன் ஜங்குஷி எப்போ வராது? ஷுகாண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். ஜிமன் நீ ஆல்ரெடி சொல்லிட்டல எல்லாமே. சொல்லிட்டேன். தயம் நீ எதுக்கடா இப்படி உட்காண்ட்ருக்க? நீ என்னடா ஆச்சு? இப்போ ஜங்குக் இதெல்லாம் வேணாண்டா, தப்பு அது மட்டும் தெரிஞ்சிகிட்டே இருக்குடா, தோணிகிட்டே இருக்கு. இங்கே பாரு தயம், இன்னும் 3 days உனக்கு என்கேஜ்மெண்ட், அதில் மட்டும் நீ ஸ்ட்ராங்காரு. அப்புறம் இந்த பிளான் பண்ணும்போது நீ வேண்டாம். எதுக்கு இங்கே வச்சுருக்கோன்னா சுகா வரும்போது நீ இருக்கணும், இல்லைனா அவர் ஏதாவது தப்பாக நினைப்பார். அவரை பார்த்து பேசிட்டு நீ கிளம்பிடு, புரியுதா? அப்போது நான் இல்லாமல் இந்த நாட்டோட படத்தரப்பு இல்லாமல் யாரை வச்சு என்ன பண்ண போகிற நீ? இங்கே பாரு, உனக்கு தப்பு தோணுதில்ல தயம், அதனால் நீ வேண்டாம். ஜங்கின் வேண்டா, கிங்கோட ஆர்டர், உத்தரவு அரசே அப்படி சொல்லிட்டு தேங்காய் அவங்க வந்து எழுந்து போயிருப்பான். கரெக்டாக ஜங்குக்கும் தயம் சுகா பார்த்துட்டு போ. வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை. சுகா இந்த அரண்மனைக்கு வரக்கூடாதுன்னு அப்பா ஆசைப்பட்டார், ஆனால் அவன் திரும்பி வரான், அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சுகா யார்டா? சுகா யார்? எனக்கு அண்ணாண்ணா கிட்டத்தட்ட அவன் தான் கிங்காக இருக்கணும், ஆனால் அவனுக்கு பதில் நான் உட்காண்ட்ருக்கேன். காரணம் எங்கள் அப்பாவோட வேலைக்காட்சி பிறந்தவன் அவன், அதனால் மட்டும்தான். இல்லைன்னா அவன் கிங்காக ஆயிருப்பான், அது அவனையே தெரியும். அவனே ஜெனியும் நடந்திருக்கானேடா, ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு. உனக்கு என்னடா? ஆனால் அவன் நல்லவனா இல்லையே. நம்ம நாட்டில் இருக்கும் போதோ எத்தனோ பொண்ணுக்கிட்ட தப்பா அப்படி இப்படின்னு அரண்மனையிலேயே யார் கீழே இருக்கணும் யார் மேலே இருக்கணும் டிசைட் பண்ணனால தானே அப்பா அவனை இங்கேருந்து அமுச்சு விட்டார்டா. அரண்மனைக்கு ஒரு அழகு இருக்குடா, அதெல்லாம் கெடுக்கணும் தான் நினச்சிட்ருக்கா. டயோங் இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம், கிங் ஞாபகம் இருக்கா இல்லையா? மன்னிச்சிருங்க அரசே. இங்கே பாரு தயம், நீ என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட், நான் உன்கிட்ட அப்படி பேசக்கூடாது, உன்னை ரொம்ப மரியாதை தான் நடத்தணும், அது எனக்கு நல்லா தெரியும். நீ என் ஃப்ரெண்டு இருக்கனால தான் கத்திட்டேன், மன்னிச்சோ. அதே மாதிரி நீயும் ஞாபகம் வச்சுக்கோ, ஜங்குக்கும் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அவன் கிங்குன்னு, புரியுதில்ல? மன்னிச்சிருங்க கிங், ஆனால் நீங்கள் தப்பாக வழியில் போகிறீங்கன்னா அதை நான் சொல்லி தானே ஆகணும். எங்கள் அப்பாவோட வழி எடுக்கிறேன்னு என்னடா எங்கள் அப்பா சேர்த்து வச்சான்?
கஜனா போய் பாரு, எல்லாம் பாதி பாதியாக கிடக்குது. ஃபுல்லாக ரொப்பணும் இல்லை தையம், அதுக்கு தான் இந்த வேலைலாம். அப்புறம் இது வரைக்கும் நீ அந்த புறமே வந்ததில்லைல்ல. இதோ எங்கள் அப்பா வந்த பேர் தான் மாற்றி விட்டானே. விருப்பம் இருக்கவங்க மட்டும் இருக்கலாம், இல்லாதவங்க எவ்வளோக்கு விருப்பம் இருக்குவாங்க? கீழே இருக்க பீப்புள்ஸ்லாம் அந்த புறத்தில் இருந்து தான் ஆகணும். ரூலை போட்டோன்னு இப்போ பாரு, எவ்வளோ அழகாக இருக்காளுங்க உள்ள. டேய் ஜங்கு, நீ பண்ண முதல் நல்ல வேலை தான்டா. நான் கூடடா நார்மல் பண்ணேன், லவ் பண்ணுறேன்டின்னு சொன்னேன் சும்மா அதுக்காக. ஆனால் என்கிட்டயே எனக்கு உன்னை பிடிக்காது, நீ எப்படிப்பட்ட தெரியும் அவ்வளோ தைரியமாக பேசினா. உங்கள் அப்பா போட்ட ரூலால் அவளை எதுவும் பண்ண முடியல. ஆனால் இப்போ பாரு, அவளை நான் நல்லா பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த படத்தில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட கொடுத்தேன். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. டேய் பண்ணலை? டேய் ஆமாடா, அந்த பொண்ணு சம்மத்தியாக இருந்தா. பத்தியா சங்கு, பாத்தியா நீங்கள் எப்படி பேசுகிறானுங்கன்னு? டேய் ஜாலியாக இருந்துட்டு போகிறான்னு விடுறா. எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சிட்டு விடுதாயா, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். இன்னும் கடுப்பாக இருந்து சந்தோஷமாயிடு, சரியா? டேய் இதாடா எல்லாரும் சம்மந்தம் தான்டா சொல்லி கொடுத்தாரு. அது வேண்டான்னு நான் சொல்லித்தரேன், இவ்வளோதான். வேணாம், யாரோ சம்மம் கிடையாது தையம், கிடையாது. நாலேஜ் இருந்தால் முன்னாடி பொசிஷனுக்கு வந்துடணுமா? அப்போது வழியாக பணக்காரங்களாக இருக்காங்களே, அவங்களாம் எங்கே போகிறது? புதுசாக எங்கே வந்து கீழேருந்து வருவீங்க, நீங்கள் எங்களை ரூல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி தானே மச்சான் நீ என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண? அப்படி தான்டா. பாரு, என்ன தோணுதோ அதான் செய்வேன். ஞாபகம் இருக்கட்டும். டேய் ஜங்குக் தயம், இதுக்கப்புறம் நம்ம குடிக்கும் போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். மச்ச நேரத்தில் ஃபுல்லாக நான் கிங்கு மட்டும்தான்டா உனக்கு. மன்னிச்சிக்கோங்க ஜங்குக்ஷி. கிங் இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு கிங். இதுமாரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நாட்டில் புரட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாட்டு மக்கள்லாம் புரட்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும். இவ்வளோ நாள் யார் வேணாலும் நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் கிங், நான் சொல்கிறது கொஞ்சம் புரட்சி படையா வந்துடுமா என்ன? அந்தளவுக்கு விடுமா? அதெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் விட மாட்டேதாங்க, நீ ரொம்ப யோசிக்கிற தயம். இங்கே பாரு தயம், இங்கே வாடா. கிங் அது இல்லை கிங். நான் சொல்கிறத தயம் இங்கே பாரு தயம், நீ எப்பயுமே என் ஃப்ரெண்டு தான். அதை தாண்டி இந்த விஷயத்தில் மட்டும்தான்டா எனக்கு உன் மேலே கோவம்லாம் வருது. எல்லாம் ஓகே தான், சரி விடு. நான் தெரியாமல் அந்த வார்த்தை சொல்லிட்டேன். எப்பயுமே நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். சரி விடு, நீ இங்கே இருந்தால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருப்ப. நீ போ, நீ புது மாப்பிள்ளடா. நீ ஜாய்கிட்ட விருந்தெல்லாம் இருக்கும்ல. ஆமாம், 3 நாளாக விருந்து எப்படிரா இருந்தது? எப்பட்றா ஓகேவாடா உனக்கு என் தங்கச்சி? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்தது. நான் கிளம்புறேன், மன்னிச்சுங்க கிங். அப்படி சொல்லிட்டு தாங்க அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ஜங்குக்கும் சரி விடுங்கடா, அவன் இப்படி தான், விடுங்க அப்படி சொல்லிட்டு அவனும் நார்மல் ஆயிடுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் சுகாவும் அங்கே வந்துடுறான். சுகா வந்தானியும் ஸோ ஜங்குக்கு ஓடி போய் சுகா ஹக் பண்ணியிருப்பான். நான் இவ்வளோ நேரம்ண்ணா அரண்மனைக்கு வரத்துக்கு நான் அப்பயே வர சொன்னல. இல்லைடா, நீ உங்கள் அப்பனை மாதிரி இருப்பியோ பயந்துட்டேன். பரவாயில்ல, நீ அவனை மாதிரி இல்லையே, அதுவே ரொம்ப சந்தோஷம். அண்ணா அவர் நம்ப விட்றா, அவன் கிடக்குறான் ஒரு சோம்பேறி பிடிச்சவன். சரி ஓகே, எப்போது போட்டுடலாமா? அண்ணா எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓகே தான். அண்ணா இங்கேருந்து யாரோ தூது சொல்லிட்டுருக்காங்கண்ணா. அப்புறம் ஜங்கோக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னண்ணா? புரட்சி படம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு போலடா. ஆரம்பிச்சுது. இப்போ தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தான், வந்துடும்னு அதுக்குள்ளே வந்துருச்சா? எல்லாரையும் கொள்ளணும்ண்ணா, ஒருத்தர விடக்கூடாது. புரட்சி அது இதுன்னு ஆரம்பித்தாலே ஒரு பயம் வரணும் அவங்களுக்கெல்லாம். என்ன ஏற்று நிற்கணுமா நம்மள? எல்லோரையும் கொள்ளணும்ண்ணா, தலையை வெட்டணும். எல்லாம் வெட்டிக்கலாம்டா, 2-3 பேர் மாட்டிடுறானுங்க. யார் தலைவன் அது இதுன்னு விசாரிக்கலாம். ஆனால் ஒன்றுடா, அவங்க என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் உண்மையை மட்டும் சொல்ல மாட்டானுங்கடா. சரி, நாட்டில் ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு எல்லோரும் சமம் அப்படி இப்படின்னு சில பேர்லாம் டீச் பண்ணிட்டுருப்பானுங்களே, அவனை ஃபஸ்ட்டு தூக்கிட்டோம்டா. அவனில் தான் எவனும் ஒருத்தன் போல. பார்த்துடலாம். சரிண்ணா. சரி, எப்போது போகிற மாதிரி? அது ஜங்குக் நாளைக்கே. நான் என்னண்ணா, ஆல்ரெடி நம்ம ஆளுங்கள்லாம் அங்கே செட் பண்ணியாச்சு. அவங்க நாட்டில் இருக்கவங்களே நம்ம விலை கொடுத்து வாங்கியாச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. தயாங்கிட்ட எதுவும் சொல்லாத, அவன் பயப்படுவான்.
அவன் மட்டும்தானே நம்மளுக்கு வித்தியாசமானவன். சரி விடு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டதான், அவனை திட்டாத. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா. நான் தெரியும்ண்ணா, நான் தான் திட்டல, இங்கேருந்து அமிச்சிட்டேன். சரி, இங்கே முடித்த பிறகு ஜாயோட விருந்தில் நான் இன்னும் போய் கலந்துக்கிறேன். வந்துட்டாளாடா அண்ணா? நீங்கள் வரேன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நான் போய் பார்த்துட்றேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட் உங்கள் தலைமையில் தானே நடக்கணும். கண்டிப்பாக ஜங்குக். இப்போ நாளைக்குன்னா இன்றைக்கி நைட் நம்ம எல்லோரும் கிளம்புறோமா? இப்போவே. ஆனால் திடீர்னா அவங்களுக்கு தூது போகிறதுக்குள்ளேயே சொல்லணும், பண்ணணும். அதான் நம்ம ஆளுங்களை இன்னும் ரெடி பண்ணலையே. அதான்டா அங்கே முக்கியமான ப்ளஸ்ஸே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து நம்ம ஆளுங்க கிளம்புனா தானே அங்கே தூது போகும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எனக்குன்னு வச்சுருந்த ஆளுங்க எல்லாரையும் அங்கே செட் பண்ணியிருக்கேன். உனக்கே தெரியும்ல, அரண்மனையில் இருக்க பாதி படை என்கிட்ட இருக்குன்னு தனியாக. அண்ணா எப்பயுமே நீ கெத்து தானா? எப்பயுமே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். சரிண்ணா. சரி, நான் போய் ஜாயோட விருந்தில் கலந்து முடிச்சுட்டு வந்த பிறகு இங்கேருந்து கிளம்புறோம். சரிண்ணா. அங்கே யாரை உயிரோடு விடலான்னு இருக்க? இல்லைண்ணா, கொன்று. ஆனால் பொண்ணுங்களை யாரையும் கொல்ல வேணாம். கூப்பிட்டு வந்து நம்ம அங்கே புறத்தில் வச்சுக்கலாம். என்னடா சொல்கிறேன்? டேய், அண்ணனை மாதிரியே இருக்கியேடா. டே வேணாண்டா, மட்டும் கொல்லக்கூடாது. ஒரு பொண்ணோட கொல்லக்கூடாது. ஜெமீன் அவன் தேவையில்ல, கொல்ல வேணாம். தூக்கிட்டு வந்துடலாம். சரி, நான் போயிட்டு ஜாயை பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைய. சரி போண்ணா, அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஏன்டா, அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே? அண்ணா அதெல்லாம் அப்போண்ணா. இல்லை இப்போவும் உங்களுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு தெரியும். நான் போய் குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். குழந்தையா எருமை மாதிரி வளர்ந்துருக்கு போ. ஏன்டா எப்போ பார்த்தா குழந்தை திட்டிட்டு அப்படி சொல்லிட்டு ஷோகாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஓகேடா, நான் இந்த எபிசோட முடிச்சிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை.